நான் தமிழர் சொல்கின்ற போது அதை கேட்கிற ஒரு புன்சிரிப்போட நீங்கள் தமிழர்களா, தமிழர் வேண்டி விடுதலை வேண்டி போராடிய பிரபாகரனின் சந்ததிகளா, பிரபாகரன் வம்சமாண்டு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகம் தமிழன், அது எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எங்க இருக்கிறான் எப்படி இருக்கான தெரியாத அத்தனை தமிழ் மொழி பேசுகின்ற உள்ளங்களுக்கும் தமிழன் என்றால் யாரு எனக்கெல்லாம் மறக்க முடியாது. தியாகி திலீபன் சொன்ன மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழோட சுதந்திரம் மலரட்டும் என்று சொன்னானே, அந்த மலர்கின்ற போது வானத்தில இருந்து அத்தனை மாவீரர்களுடனும் நான் அதை பார்த்து ரசிப்பேன் சொல்லி சென்றானே. இன்னும் சொல்லுகின்றேன், தேவகதை சொல்லுகின்றேன், யார் எங்களுக்கு ஆயுதம் தந்தார்கள்? யாரிடம் நாங்கள் ஆயுதம் பெற்றுக் கொண்டோம்? எங்களை அழிக்க வந்த ஆயுதங்களை உங்கள்கிட்ட பறிச்சு உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தோம், அவ்வளவுதான். மொழியாகி எங்கள் மூச்சாகி வாழும் தமிழ் மீது உறுதி பாடல் போகின்றது. அந்த கணப்பொழுதிலே எங்களுடைய பெற்றோர்களும் உறவுகளும் இந்த இனத்தவர்களும் படுகின்ற அந்த துடிக்கின்ற வேதனையை புரிந்தவனுக்குத்தான் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு தெரியும். எனக்கு எல்லாம் மறக்க இயலாத சோகம் மிகுந்த வரலாறுகள். இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக தற்கொலையாளர்களாக போய் வெடித்து கந்தக வெடியை சுமந்து சென்று வெடித்து சிதறிய அத்தனை கரும்புகளில் முதல் கரும்புரியான மில்லர் இன்றைக்கு இந்த போராட்டத்தை பயங்கரவான சொல்றவர்களுக்கு என்ன தெரியும்? காந்தரூபன் கரும்புலியாக போகின்ற போது அண்ணனுடன் உணவருந்துகின்றார். அந்த உணவருந்துகின்ற போது காந்தரூபன் ஒரு கோரிக்கை வைக்கிறான் தலைவரிடம். காந்தரூபனுக்காக இந்திய ராணுவம் இவ்வளவு நெருக்கடி நிற்கையும் இந்த மணலாட்டு காட்டுக்கு பால் சுமந்து பசுமாடு சென்ற வரலாறு உண்டு. காந்தரனை போன்ற குழந்தைகளுக்காக, ஆறுமற்ற அனாதைகளுக்காக காந்தர் அறிவிச்சோலை, செஞ்சோலை, பாரதி இல்லம், புனித பூமி, எத்தனை இல்லம், காந்தி இல்லம், எத்தனை இல்லங்கள். அதோடு நின்று விட்டால் உழைப்பாளிகளுக்கு என்ன வேண்டும்? பொறுமையம். ஆனால் இது மாவீரர்களுடைய பெற்றோரை கவனிக்கிறது, அந்த புனிதருடைய பெற்றோரை கவனிக்கிறது, அந்த தியாகிகளுடைய பெற்றோரை கவனிக்கின்றது, அந்த பெருமைக்குரிய பெற்றோரை கவனிக்கிற நிகழ்வுக்கு செய்து கொண்டு வருகின்ற போது எங்களுடைய 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு அதுக்கு முன்னுள்ள காலங்களில் எந்த தடை வந்த போதிலும் கூட, உதாரணமாக 1961ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 19ஆம் தேதி இந்த மண்ணிலே பிறந்த செல்வச்சந்திரன் சத்யநாதன் என்கின்ற அந்த மாவீரர் சங்கருடைய முதல் சாவு அவருடைய 21 வயதில் 1982ஆம் ஆண்டு மே மாதம் 27ஆம் தேதி இந்த சங்கர் அவர்கள் இந்த வரையில் நடந்து ஒரு ராணுவ தாக்குதலே, ராணுவத்தின் மீதான தாக்குதலே விழுப்புண் அடைந்து எங்களிடம் அந்த நேரத்தில் மருத்துவ பிரிவோ மருத்துவ துறையோ எதுவுமே இருக்காத காலத்திலே சங்கர் அவர்கள் இங்கிருந்து இந்தியாவுக்கு கொண்டு செல்லப்பட்டு இன்றைக்கு இருக்கின்ற தமிழ்நாட்டிலே எல்லாருடைய வாயிலில் விற்றிருக்கின்ற பல நெடுமாறன் ஐயாவுடைய பண்ணை வீட்டிலே அவர்களுக்கு சிகிச்சை இருக்கின்ற போது 1982ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி மாலை 6:05 சத்யநாதனுடைய உயிர் பிரிகின்றது. இந்த சத்யநாதன் தன்னுடைய வீரச்சாவை தடவுகின்ற அந்த கணத்திலே உச்சரித்த வார்த்தை எல்லாம் தம்பி 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 என்பது. தம்பி என்பது எங்களுடைய தேசிய திறமைக்கு இன்னும் ஒரு பேர் என்றதை இங்க இருக்கிற வயது மூத்தாருக்கு தெரியும். நான் முடிந்தேன். அதுக்கு பின்னாலே காரணங்கள் இல்லாமல் அந்த தம்பி வரவில்லை. எங்களுடைய தேசத்தினுடைய தாய் தந்தையுடைய பேரு பிள்ளைக்கும் பார்வதி அம்மாவுக்கும் பிறந்த 4 குழந்தைகளின் கடைசி மகனான பிரபாகரனை அண்ணனும் தங்கையும் தம்பி தம்பி என்று அழைத்ததாலே ஊரகமும் அவரை தம்பி தம்பி என்று அழைத்து இந்த தம்பியுடைய பேரை உச்சரித்தபடியே எங்களுடைய மாவீரன் சத்யநாதன் என்னுடைய உயிரை தியாகம் செய்தார். அதனாலேதான் அந்த நாளை அந்த ஆரம்பத்தில் பார்த்துக்கொண்டால் இந்த மாவீரர் நாள் நள்ளிரவில் நடுச்சாமத்தில் 12 மணிக்கு தான் நாங்கள் போல தீவிர கட்டினாங்க. என்ன அப்படித்தானே பிள்ளைகள் தெரியும். அது பின்னாலே ஏன் ஆரம்பித்து தலைவர்களை கேட்டார்கள், ஏன் இந்த 12 மணிக்கு இந்த நிகழ்வு நாங்கள் செய்ய வேண்டும்? சொல்லிக்கொண்ட வார்த்தை 12 மணி தானே நாம் செலுத்த வேண்டும், 12 மணி தானே அவர் வீரச்சாவடைந்தார். இல்லை, அவர்களோட மணியிலே வீரச்சாவடைகின்ற போது அன்றைய தினம் 6:05. இதை நான் சில விடயங்களை உங்களுக்கு சொல்லிய ஆக வேண்டும் என்று குறிக்கின்றேன். ஏனென்றால் இந்த வரலாறுகள் அந்த சொல்லு அப்படி மொழியாகி எங்கள்
மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி. தூய்மையுள்ள பாடலை ஆரம்பிக்கின்ற போது தொகைராக பார்ப்பீங்க. முடியாதி எங்கள் மூச்சாகி நாளை முடிசூடும் தமிழ் மீது உறுதி. அந்த பாடலில் நீங்கள் பார்க்கின்ற போது எங்களோட மொழியை, அந்த மொழிக்குரிய முடியை சூடுவதற்காக இத்தனை மாவீர செல்லங்களின் தியாக வேள்வியிலே தங்களை ஆகுதியாக்கிய வரலாற்றின் தொடக்கமாகவே துயிலுமில்லங்களை நாங்கள் பார்க்கின்றோம். அந்த பாடலே தாயக அந்த பார்க்கணும், தாயக கனவுடன் சாவினை தழுவிய இந்த கவிஞருக்கு நாங்கள் எப்படி வாழ்த்துவோம் எனக்கு தெரியவில்லை. சொல்லால் அந்த மாவீரர்களை கௌரவிப்பவர்கள் சொன்ன வார்த்தை தாயக கனவுடன் சாவினை தழுவிய சந்தன பேழைகளே. அந்த சந்தன பேழைகளை கொடுத்த பெற்றார்கள் தான் இதில் இருக்கின்றோம். இன்றைக்கு ஒரு கேள்வி இருக்கின்றது. அந்த சந்தன பேழைகளுடைய சாவுக்கு பின்னாலே நான் அதை பற்றி இன்னும் சொல்லலாம், சொல்லவிட தேவை இருக்கிறதாலே உணர்கின்றேன் சொல்லுகின்றேன். அந்த பாடலை எழுதிய புதுவை ரத்னதுரை அவர்கள் ஒரு இக்கட்டான நிலைக்கு ஆட்படுத்தப்பட்டார். எப்படி? அந்த பாட்டில் முதல் ஆரம்பத்தில் வந்த பாட்டில் என்றால் நள்ளிரா வேளையில் ஒரு வரி வரும். இப்ப நள்ளிரா இல்லையே, மாலை பொழுதெல்லாம் புதுவை ரத்தினரை கேட்டார்கள், என்ன செய்ய போறாய் அப்பா, டைம் மாறிடுது. சின்னனாக இலகுவாக சிம்பிளா ஒரு வதனம் போட்டார். வல்லமை தாருமன் உங்களின் வாசலில் வந்துவே நிற்கின்றோம். வல்லமை ஆழ்ந்த கேட்கிறோம். புனிதர்களாக விதைகுடியிலே உறங்குகின்ற அத்தனை புனித கண்ட முகங்களையும் பார்த்து கேட்கின்றோம். உறவினர்கள் வந்திருக்கின்றோம். உற்றார் பாருங்கள், உங்களை பெற்றவர் என்ன உறவினர்கள், தாய் தந்தை பெற்றவர் தாய் தந்தை இறக்கிட்டார். உறவினர் என்றதுக்குல்ல அண்ணன் தம்பி தங்கச்சியை இறக்கிட்டார். அதுக்கு மேலாக தோழர்கள் தோழிகள் வந்துள்ளோம். இந்த பாடலுடைய அந்த அர்த்தங்களை கட்டாயம் அடுத்த சந்ததி சுமந்து செல்ல வேண்டும். ஏனென்று கேட்டால் இன்றைக்கு இந்த மண்ணிலே நாங்கள் வாழ்ந்ததற்கான அடையாளங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டும் அந்த அடையாளங்கள் திரிவுபடுத்தப்பட்டு கொண்டும் வாழ்வதை நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு நன்றாக தெரியும். பெரியவர்கள் பேசுங்கள், உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லுங்கள். எங்களுடைய வரலாற்று புத்தகங்களிலே ஆரம்ப புத்தகங்களை படித்த பிள்ளைகளை இருப்பி நினைக்கின்றேன். எங்களுடைய வரலாற்று புத்தகங்களிலே இந்த இலங்கை தீவை ஆண்ட சங்கிலி என்ற வரலாறை படித்திருக்கின்றோம், பண்டாரவணி என்ற வரலாற்றை படித்திருக்கின்றோம், எல்லாதவனுடைய வரலாற்றை படித்துகின்றோம். இன்று புத்தகங்கள்ல கூட அதுகள் எல்லாம் எடுக்கப்பட்டு மறைக்கப்பட்டு போகின்ற இந்த காலத்திலே இந்த பகுதியைச் சேர்ந்த நீங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்களுக்காக, எங்களுடைய உயிர் வாழ்வுக்காக, எங்களுடைய விடுதலைக்காக தங்களுடைய இன்னுயிர்களை தியாகம் செய்த அந்த குழந்தைகளுடைய வரலாறு அடுத்த சந்ததிக்கு செல்ல வேண்டும் என்று ஒரு பெரிய விழா எடுத்திருக்கிறீங்களே, இதை விட பாராட்டுவதற்கு வார்த்தை என்ன இருக்கின்றது? நான் நிறைவாக பாராட்டுகின்றேன், மிக மகிழ்வோட பாராட்டுகின்றேன். மிக நேர்த்தியாக ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேலை திட்டத்திலே சின்ன சின்ன குறைபாடுகள் வரும் என்பதிலே யாரும் என்ன மறுக்க முடியாது. அதை எந்த வேலை நீங்க செய்தார்? அடுத்தடுத்த காலத்திலே நான் கடந்த ஆண்டு முதலாக இந்த புனர்வாழ்வு எல்லாம் பெற்று எங்களோட சிறை வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு வந்ததுக்கு பின்னாலே எங்கேயுமே மேடையிலே பேசினதே கிடையாது. ஆனால் போன ஆண்டு விசுவமடு மூங்கலாறு பகுதியிலே இந்த பெற்றாரை கவிக்கின்ற போது எங்களுடைய அப்பா அம்மாக்கள் உங்களை கேட்கிறார்கள், கட்டாயம் வாருங்கள் என்று வேண்டினார்கள். போயிருந்தேன். அன்று நான் ஒரு வார்த்தை சொன்னேன், வரும் காலங்களிலே நிச்சயமாக எங்களுடைய மாவீர செல்வங்களுடைய அந்த நினைவு நாட்களை மார்கழி இந்த நவம்பர் மாதத்திலே வருகின்ற அந்த 27ஆம் தேதி வருகின்ற இந்த தெய்வங்களுடைய நினைவு நாட்களை அச்சமின்றி நாங்கள் எல்லோரும் நிம்மதியாக கொண்டாடுகின்ற காலம் வரும் என்றேன். இன்று அதை கனிந்திருக்கிறதை காணுகின்றேன். தம்பி சொன்னது போல அந்த கனிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு நன்றி தான். அவர்களும் ஏன் கொண்டதாக எனக்கு தெரியவில்லை. இன்றைக்கு ஆட்சி இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்களும் ஒரு காலத்திலே விடுதலை போராட்டத்தை நடத்தியவர்கள். அவர்களுடைய மாவீரர்களை கொண்டாடுகின்ற போதும் அவர்களும் கார்த்திகை மாத செல்வங்கள் தான் கொண்டாடுகின்றார்கள். ஆரம்பத்திலே அவர்களும் எங்களை போன்றே இந்த விழாக்களை மேற்கொள்வதற்கு நடாத்துவதற்கு அஞ்சி நடங்கி பயந்து ஒடுங்கி நின்ற காலம் இருந்தது. இன்றைக்கு நீங்கள் உணர்ந்தீர்களோ இல்லையோ, உங்களுக்கு அந்த வாய்ப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால் எங்களுடைய செல்வங்களையும் நாங்கள் யாருக்கும் அச்சமில்லாமல் வேண்டிய வேளையிலே வேண்டிய விதமாக எங்களுடைய பிள்ளைகளை நினைவு கூறுவதற்கான காலம் இன்னும் வரும் காலங்களிலே நிச்சயமாக கனியும் என்று நான் நம்புகின்றேன். ஏனென்றால் இந்த பிள்ளைகள் சும்மா செத்து போகவில்லை. இந்த ஃபாதர் சொல்லுகின்ற போது சொன்னார், யார் இவர்கள்? இன்னும் கொஞ்சம் விரிச்சு பாருங்கள், யார் இவர்கள்?
எங்கண்ட ஊரிலே யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க எழுந்தி, எங்கண்ட ஊரிலே எங்கண்ட மக்களுக்காக மண்ணுக்காக இவர் தான் இந்த அளவு தியாகம் செய்தார் வரலாறு உண்டா? ஆனால் இந்த புனிதர்களை கண்ணை மூடிக்கொண்டு 4 பேர் சொல்லுவோம், இன்னார் மாவீரர், இன்னார் எங்களுடைய விடுதலைக்காக போராட்டிய பெண் போராளி, கரும்புலி போராளி. என்ன இந்த வரலாறுகளுக்கு இன்றைக்கு எந்த காலத்திலும் அழிக்கக்கூடாது, அழிக்கவும் முடியாது. அதுக்காக நாங்கள் எல்லாரும் தயாராக இருக்க வேண்டும். நான் ஒன்று கேட்கின்றேன், சில இடங்களிலே சில பேருடைய வார்த்தைகளிலே ஒரு 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 சத்தம் தருவதை நீங்கள் கேட்டிருப்பீங்கள். இன்றைக்கு எல்லாரும் உணர்ந்ததுக்கு அப்பாலே, யார் இவர்கள் என்று கேட்டதுக்கு அப்பாலே, இந்த குழந்தைகளை பார்த்து இழந்து போன இந்த மண் இன்றைக்கு உச்சரிக்கின்ற வார்த்தை, அவர்கள் இருந்திருந்தால் இது நடக்குமா? யார் அவர்கள்? யாரை பேசுகிறார்கள்? எங்களுடைய குழந்தைகள் இந்த மண்ணிலே ஏற்படுத்தி தந்த அந்த ஒழுக்க சீலர்கள் ஏற்படுத்தி தந்த அந்த வரலாற்றை தான் இன்றைக்கு நாங்கள் திரும்ப உச்சரிக்கின்றோம். தவறி விட்டோம். எங்களுடைய எல்லாரும் சேர்ந்து இந்த தேசத்தினுடைய விடுதலை கரங்களை பலப்படுத்தி அன்றைக்கே இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருந்தால் இன்றைக்கு இந்த கேள்விக்கிடம் இல்லை. சுப்பிரமணிய பாரதியார் தன்னுடைய அந்த கவிப்பாடலில் ஒரு வரி சொல்லுவார், இன்றைக்கு ஒரு நிலப்பரப்பிலே ஒரு பெண் நடு சாமத்திலே தன்னந்தனியாக நடந்து போக முடியுமோ அன்றுதான் அந்த தேசம் முழுமையாக விடுதலை பெறும் என்று சொன்னார். ஆனால் எங்கட தேசத்திலே அது நடந்தது. இங்க இருக்கிற உங்களுக்கு தெரியும், எந்த சாமத்திலையும் எந்த வீதியிலையும் எந்த காட்டு வழியிலையும் ஒரு பெண் தனியே நடந்து செல்லக்கூடிய ஒரு காலம் இந்த மண்ணிலே இருந்தது. மறக்க முடியாத சம்பவம். நாங்கள் பேசுகின்ற போதுதான் எங்களுக்கு பிரச்சனையா இருக்கின்றது. அவர்கள் பாராட்டுவார்கள், அவர்கள் போற்றுவார்கள். உங்களோட குழந்தைகளால் நடந்த அத்தனை சம்பவங்களுக்கு மேலால அந்த குழந்தைகளை வழிநடத்திய தலைவனை போற்றுகின்ற போது, பாராட்டுகின்ற போது சரத் பொன்சேகா அவர்கள் சொன்னார்கள், மறந்துட்ட மதியணிகள் பத்திரிகையில் வந்த செய்தி, அதாவது துணிஞ்சு சொல்றேன். என்ன செய்தி? நாங்கள் இந்த மண்ணிலே இந்த விடுதலை போராட்டத்தை நடத்துகின்ற பிரபாகரனை பார்த்து, அவர் மஹிந்த ராஜபக்சவை பார்த்து கேட்கிறார், நீ என்ன மனுஷனப்பா, பிரபாகரனுடன் நெஞ்சு முடிக்க கூட தகுதி இல்லாத நீ. ஒப்புதலுக்கு யார் தேவைப்படுகின்றார்? தலைவர் பிரபாகரன் தேவைப்படுகின்றார். அதுபோல கமால் குமரட்னான் சொன்ன இந்த முள்ளிவாய்க்கால் வரைக்கும் அந்த யுத்தத்தை வளர்த்திய ஒரு தளபதி தன்னுடைய புத்தகத்திலே எழுதினான். நந்திக்கடல் வரைக்கும் ஒரு புத்தகத்தில் எழுதினான். நாங்களும் பிரபாகரன் இருந்த இடங்களை அக்கு வேறை ஆணி வேறையாக சோதிச்சு பார்த்தோம். எங்கேயும் அவர் ஒரு இடத்துல கூட ஒழுக்க ரீதியாக தவறி போனது. யாராவது ஒரு பெண்ணுடன் ஒரு படமா, அல்லது மதுப்போத்தில் ஒரு படமா, அல்லது போய்த்தபடி ஒரு படமா, ஒன்றுமே சிக்கவில்லை. அவ்வளவு ஒரு உன்னதமான தலைமையை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். இன்றைக்கு இந்த நாட்டிலே, இந்த நாளிலே நான் ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றேன், துடிக்கின்றேன். அந்த செய்தி ஒரு பாடல் வரி, தமிழர் விழுந்தால் தானும் அழுவான், தமிழர் அழுதால் தானும் அழுவான், தமிழர் விழுந்தான் தாவி அழைப்பான் எங்கள் தலைவன். அப்ப அந்த தலைவருடைய காலத்தை இன்றைக்கு நாங்கள் இந்த வீரச்சாவு நிகழ்வுகளை, நாங்கள் மாவீரர் நிகழ்வுகளை கொண்டாடுகின்ற போது, இந்த ஆண்டு தன்னுடைய குடும்பமாக இந்த மண்ணிலே தன்னுடைய இறுதி நாளை கூட இந்த மக்களை விட்டு ஓடி போகாமல், இந்த மக்களை விட்டு விலகி போகாமல், இந்த மக்களோடு மக்களாக தன் குடும்பமாக அர்ப்பணித்த அந்த வீரனுடைய வரலாற்றை யார் மறக்க முடியும்? உலகத்திலே சொல்லுங்கள், ஆரம்பத்திலே நாங்கள் படிச்சிருக்கின்றோம், சேர சோழ பாண்டிய மன்னர்களுடைய வரலாறு படிச்சிருக்கின்றோம். அந்த சோழ மன்னன் கடல் கடந்து நாடுகளை கைப்பற்றான் படிச்சிருக்கின்றோம். ஆனால் எங்களுடைய வரலாறு போன்ற ஒரு வரலாற்றை உலகத்தில் எங்கேயுமே புரட்டி பார்க்க முடியாது. என்ன பார்க்கின்றோம்? இன்றைக்கு இந்த தேசத்திலே முப்படைகள் இல்ல, 4 படைகளையும், தரப்படை, வான்படை, கடற்படை, அதுக்கு மேலால கரும்புலிப்படை என்கின்ற 4 படைகளையும் ஒன்றாக வழிநடத்தி சென்ற ஒரு விடுதலை போராட்டம் உலகத்திலே எங்கேயாவது இருக்கின்றால் அது எங்குமே காண முடியாது. அது இந்த மண்ணில மட்டும்தான். இந்த மண்ணிலே நடந்த விடுதலை போராட்டத்துக்கு சிறப்பு அம்சங்கள்ல இதுக்கு மேலாலையும் நாங்கள் பார்ப்போம், படிப்போம். எங்களுடைய முதல் வீரச்சாவை தழுவிக்கொண்ட சத்தியநாதனுடைய வரலாற்றை பார்த்த நீங்கள், அதுக்கு பின்னாலே இந்த மண்ணிலே உலகத்திலே ஆணுக்கு பெண் சரிநிகர் என்று காட்டிய முதல் போராட்டமும் இந்த போராட்ட குழுதான். அதனாலதான் முதலாக வீரச்சாவை கொண்டால் இந்திய ராணுவத்துடைய ஆக்கிரமிப்பை எதிர்த்து
அவர்களுடைய அகிம்சை படை என்று வந்த அந்த ராணுவம் எங்களுடைய திலீபனை உயிர் காவி சென்ற போது இந்த மண் கொதித்தெழுந்தது. எனக்கெல்லாம் மறக்க முடியாது. தியாகி திலீபன் சொன்ன மக்கள் புரட்சி வெடிக்கட்டும், தமிழ சுதந்திரம் மலரட்டும் என்று சொன்னானே, அந்த மலர்கின்ற போது வானத்திலே இருந்து அத்தனை மாதிரிகளுடனும் நான் அதை பார்த்து ரசிப்பேன் என்று சொல்லி சென்றானே, அந்த வரலாற்றை எங்கே படிக்கப் போகின்றோம்? உண்ணாதம் இருந்து காந்தியம், இந்திய தேசம், காந்திய தேசம், அது அகிம்சைக்கு பேர் சொன்னாங்க. ஆனால் மகாத்மா காந்தி உண்ணாவிரதம் இருக்கின்ற போதும் ஆட்டுப்பால் அருந்தி மட்டுமே உண்ணாவிரதம் இருக்க முடிஞ்சது. ஆனால் திலீபன் அவர்கள் கட்டளையிட்டான், நான் தாகவண்டு தண்ணீர் கேட்டாலும் எனக்கு நீங்கள் தண்ணீர் தரக்கூடாது என்ற ஓர்மம். யாருக்காக? நாங்கள் ஆயுதம் மீதோ போராட்டத்தின் மீதோ வரி கொண்டவர்கள் அல்ல. எங்களுடைய மக்கள் வாழ வேண்டும், எங்கள் மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக நிரந்தரமாக அச்சமில்லாமல் பிச்சை இல்லாமல் ரத்தம் சிந்தாமல் இந்த மண்ணிலே ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் ஆயுதம் தூக்கினோம். இன்னும் சொல்லுகின்றேன், தேவகதை சொல்லுகின்றேன், யார் எங்களுக்கு ஆயுதம் தந்தார்கள்? யாரிடம் நாங்கள் ஆயுதம் பெற்றுக்கொண்டோம்? எங்களை அழிக்க வந்த ஆயுதங்களை உங்கள்கிட்ட பறிச்சு உங்களுக்கு எதிராக போர் தொடுத்தோம், அவ்வளவுதான். அப்ப இந்த வரலாறு அடுத்த சந்ததிக்கு தெரிய வேணும். அந்த சந்ததி இதை அழகாக தங்கள் மனதிலே ஆழமாக பதிய வேண்டும். அதுக்காகவே இந்த வேளையிலே இந்த சந்தர்ப்பத்திலே இதை சொல்ல துடிக்கின்றேன். என் அன்பான பெற்றோர்களே, உங்களுடைய குழந்தைகளுடைய அந்த வீரச்சாவு என்பதை ஒரு சாதாரண நிகழ்வாக பார்த்து விடாதீர்கள். உலகெங்கும் போங்கள், எங்க போனாலும் ஆரம்பத்திலே நான் தமிழன் சொல்ல வெட்கப்பட்டு நாணி கூனி நின்ற இந்த இனம், நான் தமிழர் சொல்கின்ற போது அதை கேட்கிற ஒரு புன்சிரிப்போட, நீங்கள் தமிழர்களா, தமிழர் விடுதலை வேண்டி போராடிய பிரபாகரனின் சந்ததிகளா, பிரபாகரன் வம்சம் ஆண்டு கேட்கிற அளவுக்கு இன்றைக்கு உலகம் தமிழன், அதை எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, எந்த மூலையில் இருந்தாலும் சரி, எங்க இருக்கிறான் எப்படி இருக்கான் தெரியாத அத்தனை தமிழ் மொழி பேசுகின்ற உள்ளங்களுக்கும் தமிழன் என்றால் யாரு, தமிழ் என்றால் அவனுக்கு ஒரு குணம் உண்டு, அவனுக்கு ஒரு சிறந்த பண்பு இருக்கின்றதை காட்டுகின்ற போராட்டமும் இந்த விடுதலை போராட்டம் தான். நான் கேட்கின்றேன், எனக்கு இந்த சந்தர்ப்பத்திலே இப்படி பேசுவதற்காக நீங்கள் என்னை 1000 தடவைகள் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கின்றேன். எனக்கெல்லாம் இந்த தேசத்திலே அப்படி விடுதலை வேணும் இப்படி விடுதலை வேணும் என்ற ஆசையை விட ஆக முதன்மையானது எங்களுடைய துயிலும் இல்லங்கள் விடுதலை பெற வேண்டும். ஒவ்வொரு ஆண்டுகளும் இங்கே வருகின்ற ஆட்சியாளர்களுடைய வரலாற்றை நீங்கள் புரட்டி படிப்பீர்களானால் செய்தி என்ன? யார் ஆட்சிக்கு வந்தாலும் உண்மைதான் தமிழ் மக்களுக்கு பிரச்சனை இருக்கிறது, நாங்கள் வந்தால் பேசி தீர்ப்போம், நாங்கள் வந்தால் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம், எங்களால் தான் முடியும் என்று பேசி வந்தவர்கள் தங்களுடைய காலத்தை கடத்தி சென்றதுதான் எங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கின்றது. ஆகவே இன்றைக்கு வந்த இந்த அரசும் எங்களுக்கு ஒரு பச்சை கொடி காட்டியது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை உங்களுடைய விருப்பம் போல உங்களுடைய நினைவேந்தல்களை நீங்கள் செய்யறதுக்கு உங்களுக்கு உரிமை என்றார்கள், வாழ்த்துவோம். ஆனால் போன ஆண்டின் சொன்னார்கள் துயிலங்கள் எல்லாம் மிக விரைவாக விடுதலை செய்யப்படும், துயிலங்கள் எல்லாம் விடுவிக்கப்படும். இன்றைக்கும் சந்திரசேகரம் ஐயா சொல்றார், இந்த உடனடியாக துயிலம் இல்லாம அவ்வளவும் விடுதலை ஆகும், விடுதலை பெற்று ராணுவம் முற்றுமுழுதாக வெளியேறும். இன்னும் அது நிகழவில்லை. இங்கேதான் நான் சந்தேகம் கொள்ளுகின்றேன். நீங்களும் வரலாறு ரீதியாக கடத்தி போன அவர்களைப் போல உங்களுடைய ஆட்சி காலத்தை கடத்தி கொண்டு கைவிரித்து தான் செல்ல போகிற கேள்வி எனக்குள்ளே எழுகின்றது. என்னாலே தாங்க முடியாத, ஜீரணிக்க முடியாத ஆகப்பெரிய வேதனை சில துயிலும் உள்ளங்களே. நாங்கள் வீதியாலே போகின்ற போது எங்களுடைய குழந்தைகளுடைய அந்த வித்துடல் மீது நீ கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கின்றாய். இதை பார்க்கின்ற ஒவ்வொரு தாயும் தந்தையும் எவ்வளவு துடிச்சு போவார்கள் என்ற சிந்தனை இல்லாது அடக்கியாலும் இனம் அதை செய்ததை நாங்கள் மறக்க இயலாது. திரும்பவும் கேட்கின்றோம், இனிமேலாவது தவறு விடாமல் எங்களுடைய பிள்ளைகள் உறங்குகின்ற அந்த முகத்தை நாங்கள் பார்த்து அந்த போய் எழுப்புவோம். ஐயா எழும்பு, அம்மா எழும்பு, ஒரு தடம் உங்களின் திருமுகம் காட்டியே மறுபடி உறங்குங்கள் சொல்லி அழுவோம். ஒரு முறையாவது இந்த அரச அதிகாரிகள் எங்களுடைய மாவீரர் நாள் நடக்கின்ற போது அந்த துயிலுமில்ல வளாகத்திலே வந்து நின்று வேடிக்கை பாருங்கள். எங்களுடைய மக்களுடைய துடிப்பையும்
அவருடைய வேதனையையும் அந்த துயிலும் இல்லத்திலே அந்த மாவீரர் நாள் நினைவு கூறப்படுகின்ற போது அதற்கு அழகையும் பார்த்தவனுக்குத்தான் அதன் உணர்வு புரியும். சரியாக 6:05 அந்த மணியோடி எழுப்பப்பட்டு தீபங்கள் ஏற்றப்பட்டு பாடல் ஒலிக்கும். அதுக்கு முன்னாலே தேசத்தின் தந்தை எங்கள் தேசத்தின் தலைவர் மேதகு பிரபாகரனுடைய பேச்சுக்காக உலகம் முழுக்க செவிகளை விரித்து கண்களை விழித்து காத்திருக்கும். ஏனென்றால் இந்த உன்னதமான தலைவனுடைய வாயிலிருந்து வரப்புகின்ற வார்த்தைக்காக காத்திருக்கும். யாராவது சொல்லுங்கள், இன்றைக்கு ஒரு நாள் தலைவருடைய உரையும் கூட, அது எத்தனை நிமிஷம் உரையா இருந்தாலும் கூட சரியாக 6:05 நிறுத்தப்படும். சரியாக 6:05 நிறுத்தி அதுக்கு மேலால மணி எழுப்பி அதுக்கு மேலால மொழியாகி தீபங்கள் ஏற்றப்படுகின்றது. மொழியாகி எங்கள் மூச்சாகி வாழும் தமிழ் மீது உறுதி பாடல் போகின்றது. இந்த அந்த கணப்பொழுதிலே எங்களுடைய பெற்றோர்களும் உறவுகளும் இந்த இனத்தவர்களும் படுகின்ற அந்த துடிக்கின்ற வேதனையை புரிந்தவனுக்குத்தான் இந்த விடுதலை போராட்டத்தினுடைய வரலாறு தெரியும். இந்த விடுதலை போராட்டத்தில் தேவை தெரியும். நான் ஒரு தேவைக்காக முன்வைக்கின்றேன். இந்த விடுதலை போராட்டம் ஒரு சிறப்பு இருக்கின்ற, இன்னும் ஒரு சிறப்பு. அந்த சிறப்பு என்று கேட்டீங்கன்றால் உலகத்திலே இல்லாத பெருமையான சிறப்பு என்று கேட்டீங்கன்றால் இந்த உலகத்திலே ஸ்ரீலங்காவிலே வாழுகின்ற 4 இன மக்களும் தமிழீழ விடுதலைக்காக போராடி மாவீரராய் இருக்கின்றார்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஆரம்பத்திலே 1982ஆம் ஆண்டு கேமஸ்ரீ என்ற ஒரு சிங்கள சகோதரன் இந்த மண்ணிலே வீரச்சாவடைந்தான், மாவீரராக இருக்கின்றான். இன்னும் ஒரு தம்பி யாழ்ப்பாணம் கொய்யாத்தோட்டத்தை சேர்ந்தவர் 85ஆம் ஆண்டு காமினி என்றொருதன் இந்த போராட்டத்திலே இணைந்து மாவீரராய் இருக்கின்றான். பரங்கிய இனத்தை பொறுத்தவரையிலே இதுவரை 6 போராளிகளும், முஸ்லிம் மக்களை பொறுத்தவரையிலே 66 போராளிகளும் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக போராடி வீரச்சாவையை தழுவி மாவீரர் பட்டியலை இணைக்கப்பட்டிருக்கிறார்கள். யாராவது தகவல் வேணும்னா கேளுங்கள், அப்படி ஆவணப்படுத்தி உங்களின் கையிலே ஒப்படைக்கின்றேன். நான் இதை ஏன் சொல்லுகின்றேன் என்று கேட்டால், இந்த விடுதலை போராட்டத்தின் தேவை, இந்த விடுதலை போராட்டத்தின் நியாயத்தன்மை, இந்த விடுதலை போராட்டத்தின் என்ன அந்த உத்வேகம், இந்த விடுதலை போராட்டம் யாருக்காக ஏன் தொடங்கிச்சது? தலைவர் பிரபாகரன் அவர்களை ஒரு பத்திரிகையாளன் பார்த்து கேட்டான், உண்மை இந்த போராட்டத்தை ஆரம்பிக்க தூண்டிய அந்த முதல் நிகழ்வு என்ன? என்ன சொன்னார் தலைவர்? என்ன சொல்லி அமர்ந்தார்? நான் சின்ன பையனாக என் அம்மாவின் சேலையை பிடித்துக் கொண்டிருந்தேன். என் அம்மாவுடன் இன்னொரு அம்மா கதைச்சு கொண்டிருந்தாள். சொல்லுங்கள் பிள்ளைகளுக்கு, பிரபாகருடைய போராட்டத்தினுடைய தேவை அவர் உணரப்பட்ட அந்த முதல் சம்பவத்தை சொல்லி வையுங்கள். என் அம்மாவுடன் பேசிக் கொண்டிருந்த வேண்டும் முகம் உடம்பில் எல்லாம் எரிந்து கருகின காயங்களுக்கு உள்ளாகி இருப்பதை பார்த்தேன். நான் அம்மாவைத்தான் கேட்டேன், அம்மா இந்த அம்மாக்கு என்ன நடந்தது? அம்மா சொன்னாள், தென்னிலங்கை நடந்த இனக்கிழவத்தின் போது கொதிக்கிற தாரக்களை தூக்கி வீசப்பட்டு உயிர் தப்பி ஊர் வந்து சேர்ந்தாள். உயிர் தப்பி ஊர் வந்து சேர்ந்தவருடைய முகத்தை பார்த்தேன். நாளைக்கு என்னுடைய அம்மாக்கள் இப்படி வரக்கூடாது என்று உணர்ந்தேன். அதாலே போராட புறப்பட்டேன். வேற என்ன சொன்னார்? எங்களுடைய தியாகி திலீபன் வானத்திலே இருந்து பார்ப்பேன் என்று சொன்னான். எனக்கு எல்லாம் மறக்க இயலாத சோகம் மிகுந்த வரலாறுகள். இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக தற்கொலையாளர்களாக போய் என்ன வெடித்து கந்தக வெடியை சுமந்து சென்று வெடித்து சிதறிய அத்தனை கரும்புகளில் முதல் கரும்புரியான மில்லர் தனக்கான தேதி குறிக்கப்படுகின்றது. இதான் அந்த வரலாறு. சாவுக்கு நாள் குறித்து, சாவுக்கு நாள் குறிப்பு நெஞ்சில் அதை தான் சுமந்து போக விட கேட்டான் தாயிடம் போய். உங்களுக்கு தெரியும், இந்த கரும்பிரியா போறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த கரும்பிரியா போறதுக்கு உடல் பயிற்சிக்கு அப்பாலே, தந்திரோபாய பயிற்சிக்கு அப்பாலே அந்த முகாமை தாக்க போறவனுக்கான அந்த பயிற்சிகள் மிக கடுமையா இருக்கும். அந்த கடுமையான பயிற்சி முடிச்சதும் பின்னாலும் கூட கரும்புடிகளுக்குள்ளே ஒரு போட்டி இருக்கும். நானா நீயா, உனக்கா எனக்கா, எங்க காணுவியல்? சாவுக்கு நாள் குறிப்பதற்கு சண்டை பிடிச்ச ஒரு பரம்பரை எங்க காணுவியல்? இவ்வாறுதான் மில்லருடைய சாவுக்கு பின்னாலேயும் மில்லருடைய சாவுக்கு டேட் குறிக்க தேதி குறிக்கப்படுகின்றது. சிங்கள ராணுவம் இந்திய நெல்லியடியிலே மத்திய மாகாணத்திலே குடியிருந்த போது வடமராட்சி மக்கள் முழு பேரும் துண்டைக்கானம் துணியக்கானம் என்று அத்தனையும் விட்டு இழந்து போனதுக்கு பின்பு அந்த மக்களை தங்கள் வீடுகளிலே குந்த வேண்டும், இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த பேரை தெரிவு செய்கின்ற போது தெரிவு செய்யப்பட்ட பேர் வந்து மில்லர்.
அப்ப மில்லருக்கு கேள்வி கிடைச்சது, ஆனந்த கூத்து. ஆனாலும் மில்லர் ஒரு மனிதன் தானே. அந்த மில்லருக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை? நான் ஒரு அம்மாவை பார்க்க வேணும். எங்கே நிற்கிறான் பாருங்கள். நான் யாரை பார்க்கணும்? அம்மாவை பார்க்க வேணும். அம்மாவை பார்ப்பதற்காக அனுமதி கிடைக்கிறது. நாளைக்கு வெடிக்க போறான். இன்றைக்கு அம்மாவனுடைய மடியில போய் இருந்துண்டு அம்மா தலையை பெண் வச்சு படுக்க போறான். அம்மா தலையை தடவி தடவி, அப்போ எத்தனை நாளைக்கு புறகடா வந்திருக்கிற, ஒரு பிடி கவளம் சாப்பிட்டுட்டு போடா, அம்மா டக்குன்னு சமைச்சு போடுவேன். அவன் காத்திருக்கின்றான். அம்மா சமைக்கிறாள். அவனுக்கு சமைத்த சாப்பாட்டை பக்குவமாக கோலமாக குழைத்து அவனுடைய கையிலே கொடுக்கிறாள். இந்த குழந்தை அம்மா அவன் முகத்தை பார்த்து பார்த்து ரசித்து ரசித்து தாயின் உணவை புசிக்கின்றது. ஆனா அந்த அம்மாவுக்கு தெரியாது, நாளைக்கு இந்த பிள்ளை இந்த மண்ணிலே நான் பார்க்க அவன் இருப்பானா என்ற கேள்விக்கு விடை இல்லை. ஆனாலும் சிரித்தபடி தாய் அவனை வழி அனுப்புகின்றாள். இவனும் சிரித்தபடி, போகவிட கேட்கிற பிள்ளைக்கு தாய் சிரித்தபடி அனுப்பி வைக்கின்றாள். அடுத்த நாள் செய்தி, நேற்று என்னுடைய மடி தவழ்ந்த, நேற்று என்னுடைய முத்தத்திலே வந்து எந்த கையாலே உணவருந்த எந்த செல்ல பிள்ளையா இந்த மக்களுடைய விடுதலைக்காக வெடிச்சு செறியவன். இந்த வரலாறுகளை நீங்கள் எங்களுடைய அடுத்த குழந்தைகளுக்கு சொல்லியே ஆக வேண்டும். எனக்கு மறக்க இயலாது, இன்றைக்கும் மறக்க இயலாது. கரும்பிடி, அது முதல் கரும்பிடி, பெண் கரும்பிடி அங்கேர் கண்ணி. அங்கேர் கண்ணியும் இவ்வளவு கடும் பயிற்சிகளை காணுமையா. கடும் பயிற்சிகளுக்கு பின்னாலே கரும்பிலிக்காக தேர்வு செய்கிற அந்த குழுவுக்குள்ள அங்கேர் கண்ணியும் தெரிவு செய்தாச்சு. இப்ப எல்லாருக்குள்ளையும் அங்கேர் கண்ணிக்கும் எல்லாரையும் போல சந்தோஷம். அங்கேர் கண்ணி ஓடி போய் தன்னோட தளபதியிடம் கேட்கிறாள், அக்கா அக்கா எனக்கு ஒரு சின்ன பிரச்சனை அக்கா, அது ஒரு மாத்தி, என்னம்மா எனக்கான திகதியை மாத்தி தருவீர்களா? போக மாட்டேன்னு சொல்ல இல்லை, என்ன கேட்குது பிள்ளை, நான் வெடிச்சு சிதற போற திகதியையும் மாத்தி தருவீர்களா? இப்ப தளபதி திகைச்சபடி அந்த குழந்தையை பார்த்து கேட்கிறான், அந்த பிள்ளையை பார்த்து கேட்கிறான், எதற்காக உனக்கு திகதி மாத்த வேணும்? இல்லை இல்லை, நான் வீரச்சாவடைவன், நான் கட்டாயமாக இந்த இலக்கை சென்றடைவன். இந்த இலக்கடை சென்றதற்கு பின்னால இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு என்னுடைய நினைவு நாள் கொண்டாடப்படும். அந்த நினைவு நாள் கொண்டாடுகின்ற போது என் சக தோழர்கள் என் வீட்டுக்கு போவார்கள். அந்த வீட்டுக்கு போகின்ற போது என்னுடைய அம்மாவுடைய கையிலே காசு இருக்காது, கஷ்டம் இருக்கிறது. ஆனாலும் நல்லூர் திருவிழா காலத்தில் எனக்கு திகதி குறிப்பீங்களா இருந்தால் நல்லூர் திருவிழாவிலே கச்சான் வித்த காசு என்று அம்மாவுடைய கையிலே இருக்கும். என்னோடு உண்டாக உறவாடி களமாடின என்னுடைய தோழர்கள் வருகின்ற போது அவர்களுக்கு விருந்தளிப்பதற்கு என்னோட அம்மாவிலே காசு இருக்க வேணும். என்னத்தை கேட்டாள்? நாங்கள் பார்த்திருக்கின்றோம், தங்க மாலை வேணும் கேட்டாளா? இல்லை சுகபோகமாக வாழ வேணும் என்று கேட்டாளா? இல்லை அந்த விடுதலை இலக்கிலிருந்து விலகி போனாளா? இல்லை, என்ன கேட்டாள்? என்னுடைய தோழர்கள் வருகின்ற போது அம்மாவுடைய கையிலே காசு இருக்க வேண்டும், அதுக்காக கச்சான். அப்போ சொன்னாள், நொந்து வெந்து அவளோட கதையிலே சுருண்டு போய் 5 நிமிஷம் அமதிக்கு பின்னாலே அவள் சொன்னாள், நீ ஏன் அப்படி பயப்படுறாய்? ஒன்றுக்கும் ஜோசியாதை தாயாக, தந்தையாக, தலைவனாக எங்களுடைய தேச தலைவர் இருக்கின்ற போது உனக்கு என்ன அச்சம்? இன்றைக்கு இந்த போராட்டத்தை பயங்கரவான சொல்றவர்களுக்கு என்ன தெரியும்? இந்த மண்ணிலே இருக்கின்ற மக்களுடைய விடுதலை பெற்ற வாழ்வுக்காக இங்கே ஒரு அரசாங்கம் இயங்கியது. அந்த அரசாங்கம் இயக்கின்ற போது எங்களுக்கு பெட்ரோல் இல்ல, மண்ணெண்ணெயை பூச்சி கொடுத்து சூப்பி போட்டு கொடுத்து ஓடி சென்ற வரலாறு எங்களுக்கு இருப்பியல். என்ன சந்தோஷமா இருந்தோம், என்ன மகிழ்ச்சியா இருந்தோம். தடை தடை என்று எதை போட்டாலும் கூட எந்த தடை எங்களை ஆக்கிரமித்தது, அந்த தடைகள் எல்லாம் தாண்டி இந்த தேசத்தை காத்து தந்த எங்களுடைய பிரபாகரன் அவர் இருக்கிறார். அப்பா நீ ஏன் பயப்படுற? ஒன்றுக்கும் அஞ்சாத, உன்னுடைய ஆசைகளை எல்லாம் நான் தலைவருக்கு சொல்லுவேன், தலைவர் அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். இங்கேதான் காந்தரூபன் கரும்புலியாக போகின்ற போது அண்ணனுடன் உணவருந்துகின்றார். அந்த உணவருந்துகின்ற போது காந்தரூபன் ஒரு கோரிக்கை வைக்கிறான் தலைவரிடம். அண்ணே அண்ணே, எங்களுக்கு என்ன போல அப்பா அம்மா இல்லாம எத்தனையோ குழந்தைகள் இன்றைக்கு நாட்டுல தெருவாக திரிகிறாங்கள் அண்ணன், அவை எல்லாரையும் தூக்கி வச்சு நீங்கள் வளர்க்க உணவண்ண என்னை வளர்த்தது போல. செய்தி அங்கேயா
இந்த எண்ணெய் வளர்த்து போகின்ற போது வரலாறை படியுங்கள். காந்தொருவனுக்கு ஒரு முறை காட்டிலே இருக்கின்ற போது காய்ச்சல் வந்து விட்டது. காந்தொருவனுக்கு மருந்து பசுப்பாட்டு பால்ல மருந்து கொடுக்க வேண்டும். காந்தொருவனுக்காக இந்திய ராணுவம் இவ்வளவு நெருக்கடி நிற்கையும் இந்த மணலாட்டு காட்டுக்கு பால் சுமந்து பசுமாடு சென்ற வரலாறு உண்டு. அப்படித்தான் தலைவர் ஒருவரையும் பார்ப்பார். தன்னுடைய கையாலை சமைத்து கொடுத்து அவர்கள் உண்பதை பார்த்து அழகு பார்ப்பார். எனக்கு மறக்க முடியாது, என்னாலே மறக்க முடியாது. நான் அந்த காலத்திலே இந்த போராளிகளை புதிதாக எடுத்துக்கொள்கின்ற அவர்களோடு நின்றிருக்கின்றேன். போனவர்கள் அன்னியோடு நின்றவர்கள் ஒரு சிலர் வருவார்கள், நன்று சொல்வார்கள். அண்ணன் எங்களை எடுத்து விட்டாய், நாங்கள் இந்த வீரனுடைய காலடியிலே நிற்கின்றோம், மகிழ்ச்சியாக சொல்லுவார்கள். அவரை பற்றி சொல்லுகின்ற போது மறக்க முடியவில்லை. சோப்பு முடிந்தால் கூட அந்த முடிஞ்ச சோப்புக்கு புதுசாக பதிலாக ஒரு சோப்பு கொடுக்கின்ற போது தலைவர் கேட்பாராம், அந்த நேற்று முடிஞ்ச அந்த மிகுதி சோப்பு எங்க? அது மக்களின் காசு. இந்த மக்களின் காசை நான் விரியப்படுத்தினாரு. அந்த சோப்பை வேண்டி புதுசாக கொடுக்கிற சோப்பை ஒட்டித்தான் அந்த சோப்பை பாவிப்பார். என்ன பெருந்தலைவன்! சாரம் கிழிந்து விட்டது. சக போராளிகள் தலைவரை பார்த்து, அண்ணன் சாரம் கிழிஞ்சல்லா போச்சு, புது சாரம் ஒன்று தரவா, என்னோட எல்லாருக்கும் கொடுத்தீங்களோ, அவர்களுக்கும் சாரம் கொடுக்க எனக்கும் தான், எனக்கு மட்டும் எப்படி ஸ்பெஷல்? இந்த வீரவங்க என்ற வரலாற்றுக்கு பின்னாலே அதுதான். அது பிரிகேடியரா இருக்கட்டும், லெப்டினன்ட் கேர்னலா இருக்கட்டும், கேர்னலா இருக்கட்டும், முன்னாலே சொற்பதம் என்ன? வீரவங்கை, பொது சொல்லு. இங்கே போராட வந்தவர்கள் எல்லாரும் இந்த மண்ணினுடைய மைந்தர்கள். எப்படி எல்லாம் உங்களுக்கு எத்தனை வித்தைகள் எல்லாம் காட்டி சென்ற தலைவன். இன்றைக்கு உலகத்திலே சில தேவைகளுக்காக சிலருடைய மனங்களிலே அண்ணன் பிரபாகரன் இருப்பதான ஒரு பொய்த்தோற்றத்தையும் காட்டுவதை என்னால் ஈரணிக்க முடியவில்லை. நான் எல்லாரிடமும் கேட்கின்ற கேள்வி, உங்களுடைய வாழ்வுக்காக, உங்களுடைய வசதிக்காக, உங்களுடைய ஆசைக்காக இந்த வீரர்களுடைய நாமங்களை பயன்படுத்தாதீர்கள். அந்த மண்ணோட மக்களோட காவியமாய் போன வரலாற்றை அடுத்த சந்ததியை கொடுங்கள். நான் உங்களிடம் வேண்டுவதெல்லாம் அதுதான். ஆகவேதான் இந்த மாவீரர் நாள் எங்கள் எல்லாருக்கும் இதுவரை காலம் நடந்த மாவீரர் கால்களை விட மிக சிறப்பான மாவீரர் நாளாக அமைந்திருக்கின்றது, அமைய பெற்றிருக்கின்றது. அதுக்கு எல்லாருமா பெருமைப்படுவோம். சில பேரிடம் அதாவது அது தொடர்பில் கேள்வி இருந்தால் என்னிடம் தனியே பேசுங்கள். நாங்கள் எல்லாம் முள்ளிவாய்க்கால இருந்து மே மாதம் 17ஆம் தேதி எல்லாரையும் புகட்டுமாண்ட உத்தரவு கிடைத்ததுக்கு பின்னாலே வெளியேறி வந்தோம். நான் எப்படி தப்பிச்சனும் எனக்கே தெரியாது. எங்கட தேசத்திலே தலைவர் வளர்த்து வச்ச ஒவ்வொரு பொறுப்புகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒவ்வொரு நிர்வாகம் எப்படி நடந்தன்னு உங்களுக்கு தெரியும். காந்தரனை போன்ற குழந்தைகளுக்காக, ஆறுமற்ற அனாதைகளுக்காக காந்தர் அறிவிச்சோலை, செஞ்சோலை, பாரதி இல்லம், புனித பூமி, எத்தனை இல்லம், காந்தி இல்லம், எத்தனை இல்லங்கள். அதோடு நின்று விட்டால் உழைப்பாளிகளுக்கு என்ன வேண்டும்? பொறுமையம். அரசு நிர்வாகங்களை கவனிக்கணுமா? நிர்வாக சேவை சொல்லிக் கொடுக்கணும், நாள் காணாது. எங்களுடைய நிர்வாக கட்டமைப்புகளை சிறப்பித்து ஒரு நாட்டுடைய அரசாங்கத்தை சிறப்பாக உங்களுடைய கண்ணுக்கு முன்னாலே ஒவ்வொரு கஷ்டப்பட்ட கிராமங்களையும் போசாக்கு பூங்காக்கள், பகல் நேர பராமரிப்பு இல்லங்கள் யார் நடத்துவான்? அதனாலே தான் இன்றைக்கு உலகம் தலைவர் பிரபாகரனை பாடமாக ஏற்றுக்கொண்டு கற்றுக்கொள்ள விரும்புகின்றது. அவருடைய போர் யுத்திகளை, அவருடைய போர் முறைமைகளை, அவருடைய போர் தந்திரோபாயங்களை இன்னும் பெரிய பெரிய கல்விமான்களிடம் இருந்து கூட கற்றுக்கொள்ள முடியாத அத்தனை விஷயங்களை உள்ளடக்கியதாக முள்ளிவாய்க்கால போகின்ற போது பார்த்தீங்கன்னா எத்தனை போர்க்களங்கள் அமெரிக்கா வீரர்கள் பார்த்து மூக்குரை விரல் வைக்கிறார்கள். இத்தனை வேகமான கழிப்படுவேல் கடலில் இறங்குகின்ற போது கடல் பக்கம் போக முடியாத பயந்து நின்ற எங்களுக்கு கடல் புரி தந்த ஆழ்கடலோடி மீன் பிடிச்சோம் அச்சமில்லாமல். இன்றைக்கு எல்லாரும் கேட்கின்றது போல தென்னிலங்கையிலே ஒரு அறகலைய போராட்டம் நடக்கின்ற போது ஒரு சிங்கள சகோதரன் சொல்லி நின்றான், அன்பானவர்களே, இந்த விடுதலை போராட்டத்தினுடைய அந்த போராட்டத்துக்கு ஒரு சிங்கள சகோதரன் இந்த தலைவருடைய தியாகத்தை சொல்லியிருக்கின்ற போது ஒரு வார்த்தை சொன்னான், நீங்கள் உங்களுடைய மக்களுக்காக மட்டும் போராடவில்லை, ஒட்டுமொத்த இலங்கை மக்களுக்காகவும் போராடி இருக்கின்றீர்கள். ஏனென்று கேட்டால் நீங்கள் இல்லாது போன போதுதான் நாங்கள் அதை உணர்கின்றோம். இன்றைக்கு கடலிலே நாங்கள் நிம்மதியாக போக முடியவில்லை, இலங்கை கடலை பாதுகாக்க முடியவில்லை. ஒவ்வொரு கரையாலையும் சைனா காரணம், பாகிஸ்தான் காரணம், எல்லாரும் தாங்கள் நெச்சபடி கூத்தாடுகின்றார்கள்.
நீங்கள் இருக்கின்ற போது இது நடக்கவில்லை. தென் யார் சொன்ன செய்தி? ஒரு சிங்கள சகோதரன் சொன்ன செய்தி. ஆகவேதான் உங்களுடைய பிள்ளைகள் இந்த மண்ணினுடைய விடுதலைக்காக நேசித்து எங்களுடைய மாவீர செல்வங்கள் அவருடைய சாவு ஒன்றும் அநியாயமாக போனதாக யாரும் கருதி விடாதீர்கள். அந்த ஆன்மாக்கள் ஒருபோதும் உறங்காதென்று நான் ஆணித்தரமாக சொல்லுகின்றேன். இன்றைக்கு ஏவிப்பினருக்கு எப்படி ஒரு நல்ல காலம் பிறந்திருக்கோ அதுபோல ஒரு நல்ல காலத்தை இந்த மாவீரர்களுடைய தியாகங்களும் அந்த தியாகிகளுடைய ஆன்மாக்களும் நிச்சயமாக எங்களுக்கு பெற்றுத்தரும். அந்த பெற்றுத்தருகின்ற காலம் வரைக்கும் அவர்களுடைய நினைவுகளை சுமந்து அவர்கள் விட்ட கனவுகளை நாங்கள் நிறைவேற்றுவதற்காக எல்லோருமாக தயாராக வேண்டும் என்று மிக அன்போடு வேண்டி, வாய்ப்புக்கு உண்மையிலே நேரம் இருக்கவில்லை. தம்பி யகன் கேட்கின்ற போது என்னால தட்டவும் முடியவில்லை. ஒரு கல்யாண வீடு அல்லது வேறு நிகழ்வுனா நிச்சயமாக ஏழாண்டு இருந்திருப்பேன். ஆனால் இது மாவீரர்களுடைய பெற்றோரை கவனிக்கிறது, அந்த புதியர்களுடைய பெற்றோரை கவனிக்கிறது, அந்த தியாகிகளுடைய பெற்றோரை கவனிக்கின்றது, அந்த பெருமைக்குரிய பெற்றோரை கவனிக்கிற நிகழ்வுக்கு வருகை தந்து உரையாற்றுமாறு கேட்ட போது மறுக்க முடியாமல் அங்கிருந்து ஓடி வந்தேன். அப்ப இந்த வாய்ப்பை தந்த இந்த நிர்வாகத்தை மேலும் மேலும் அழகாக இந்த படம் அதை பற்றி கொஞ்சம் சொல்லி முடிக்கின்றேன். இந்த மாவீரர் மலர் காந்தல் என்று சொல்லப்படுகின்ற கார்த்திகை பூ, அந்த கார்த்திகை பூவினுடைய கிழங்கு எடுத்தீங்கன்றால் அதை விட நஞ்சு இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. கொடிய விஷம் கொண்ட கிழங்கு உண்டா சரி கதை. ஆனால் இன்றைய கார்த்திகை கிழங்கை வியாபார நோக்கத்துக்காக பயிரிட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பி கொண்டு என்றால் அவ்வளவு மருத்துவ குணமும் நிறைந்தது. எத்தனையோ மருந்துகளுக்காக கார்த்திகை கிழங்கு பயன்படுத்தப்படுகின்றது. ஆனால் இந்த வீரன் எங்களுடைய தேச தலைவன் இந்த கார்த்திகை பூவை தெரிவு செய்கின்ற போது எங்களுடைய களத்தில் இருக்கிற குப்பியை எண்ணிக்கொண்டாரா? அந்த நிலங்கிற நஞ்சு போல நீயும் நஞ்சை சுமந்து செல்கிறான் என்று சொல்லிக் கொண்டாரா? எனக்குள்ள இருக்கிற கேள்விகள். கார்த்திகை பூவை கார்த்திகை மாத்திரான் பூக்கு என்று தெரிஞ்சு கொண்டாரா? அந்த கார்த்திகை பூ பூக்கின்ற போது அழகாக பாருங்கள், மொட்டு விரிகின்ற போது பச்சையா இருக்கும், அரும்பாகின்ற போது பச்சையா இருக்கும், முட்டாகின்ற போது நுனியில கொஞ்சம் மஞ்சள் வரும், அது கொஞ்சம் விரிகின்ற போது மஞ்சள் என்ன பிறகு அது கொஞ்சம் கொஞ்சம் 2 நாள் போக போக மஞ்சளும் சிவப்புமாகும். அந்த மலர் மலர்ந்து தன் வாழ்வை முடிக்கின்ற போது பாருங்கள் சத்த சிவப்பாக அந்த மலர் இருக்கும். இத்தனை நுணுக்கங்களையும் கண்ட ஐயா இந்த மாவீரர்களுக்கான சின்னமாக கார்த்திகை பூவை தந்தாய். உன்னிடம் இன்னும் நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்றது, இன்னும் கற்றுக்கொள்ள இருக்கின்றது, மறக்க முடியவில்லை. தலைவர் பஜ்ரோல போய்கொண்டிருக்கிறார். அம்மா மலைக்குள்ளால தந்த குழந்தையை முட்டாக்கு போட்டபடி இந்த தேவவீரன் பகுதியிலே நடந்து போகிறாள். தலைவர் கூட்டிக் கொண்டு போய் காட்டுக்களை வஜ்ரோவை விடண்டு போட்டு நான் குடியை பிடிச்சு கொண்டு நிற்கிறேன், அம்மாவை கொண்டே வீட்டை விட்டுட்டு வா. இந்த தலைவன். ஆகவேதான் இது ஒரு சும்மா கழிச்சு போட்டு போற இந்தியாவிலே வருகின்ற சினிமா படங்களை போன்ற கதை அல்ல. இது அத்தனையும் உண்மையாக நடந்த உயிரோட்டமாக நடந்த நிகழ்வுகள் என்பதை இந்த சந்தர்ப்பத்திலே கூறி எங்களுடைய தேச விடுதலைக்காக இந்த வீரர்களை கௌரவித்த முறைமையை நான் பாராட்டுகின்றேன். தவறு இருக்கும், 1-2 தவறி போகும். அதிலேயும் கடந்த காலங்களிலே மாவீரர் என்ற பெற்றோர் என்று சொல்லவே அச்சப்பட்டிருந்த காலங்களை நான் மறக்கவில்லை. அதனால என்னவோ சில பேர் அந்த பேரை கொடுக்கவும் தயங்கின காலங்களும் இருந்திருக்கின்றது. ஆனாலும் அடுத்தடுத்த காலங்களிலே நான் இதை விட என்ன நினைக்கின்றேன், முள்ளிய வழியில மட்டும் ஒவ்வொரு வட்டாரமாக ஒவ்வொரு வாசிகசாலையாக இந்த நிகழ்வுகளை முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்றதற்கு அத்திவாரம் போட்ட நிகழ்வாகவே நான் இதை பார்க்கின்றேன். ஒவ்வொருக்கும் இந்த கடமை இருக்கின்றது, ஒவ்வொருக்கும் இந்த பொறுப்பு இருக்கின்றது, ஒவ்வொருக்கும் தேவை இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் என்று அன்போடு வேண்டி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.